அன்னை தமிழுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே தஞ்சை பெரிய கோயிலினுடைய வரலாற்று தொகுப்பினை பார்ப்போம். கோயில் என்பது சைவர்களுக்கு தில்லை பொன்னம்பலத்தையும் வைணவர்களுக்கு திருவரங்கத்தையும் குறிப்பது போல பொதுமக்களுக்கு பெரிய கோயில் என்றால் அது தஞ்சை ராஜராஜேஸ்வரமே ஆகும். ஆகமம், தத்துவ கோட்பாடுகள், சிற்பம், செப்பு திருமேனிகள், ஓவியம், இசை, நாட்டியம், நாடகம், கட்டடக்கலை நுட்பங்கள் என பலவற்றாலும் சிறந்து திகழும் தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழ் மக்களின் பண்பாட்டு சின்னம் என்றால் அது மிகையன்று. மாலிக்குகளாலும் சுல்தான்களாலும் கோரி போன்றோரின் படையெடுப்புகளிலும் கொள்ளையடிப்புகளாலும் வட இந்தியாவில் எத்தனையோ பெருங்கோயில்கள் தரைமட்டமாகி சுவடின்று அழிந்தன. அதே மாலிக்குகளும் சுல்தான்களும் நவாப்புகளும் பலமுறை தஞ்சை பெரிய கோயிலை சூறையாடினர். பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயரும் பீரங்கி வைத்து தகர்த்தனர். சிப்பாய்களின் கூடாரமாக 30 ஆண்டுகளுக்கு மேல் இப்பெருங்கோயில் திகழ்ந்து பல தாக்குதல்களை சந்தித்தது. இருப்பினும் அதன் கம்பீரத்தை, மாட்சிமையை யாராலும் சிதைக்க இயலவில்லை. அதனால்தான் அது பெரிய கோயில் என்ற சிறப்பினை பெற்று திகழ்கின்றது. இதனை எடுப்பித்த மாமன்னன் ராஜராஜனோ ஆணவ மலத்தை அறவே அறுத்தவன். தான் செய்த அறக்கொடைகளோடு பாமரர் செய்த சிறு பணிகளையும் ஒருங்கிணைத்து கல்வெட்டில் பட்டியலிட்டு காட்டியவன். கோயில் எடுத்த தலைமை தச்சனுக்கும் கடைநிலை ஊனியனான நாவிதன் ஒருவனுக்கும் தன் பெயரான ராஜராஜன் என்ற பட்டத்தை அளித்து அதனை கல்லிலும் எழுதி கௌரவப்படுத்தியவன். ஆலய ஊழியர்களுக்கு அளித்த ஊதியத்தை தன் பெயரால் உள்ள மரக்காலால், அதாவது ராஜகேசரி எனும் அரசு அனுமதித்த மரக்காலால் அளக்காமல் ராஜகேசரியோடு ஒக்கும் ஆடவல்லான் எனும் மரக்காலால் அளந்து அவர்களை இறைவனின் ஊழியர்கள் என்று பதிவு செய்து காட்டியவனும் அவனே. அப்பெருமகன் எடுத்த இப்பேராலயத்தின் மாட்சிமையை அளவிட்டு எடுத்து இயம்புதல் எளிதன்று. இயன்றவரை முயல்வோம். இந்த பதிவும் இனிவரும் பதிவுகளும் தஞ்சை பெருவுடையாரின் திருவடிகளில் ஒரு மலராக மணக்கட்டும். பெரிய கோயில் பிரகத் ஈஸ்வரம் எனும் வடமொழி பெயரால் பிரகதீஸ்வரம் என்றும் பெரிய லிங்க திருமேனி இடம்பெற்றுள்ளது என்பதால் பிரகதீஸ்வரர் ஆலயம் எனவும் அழைக்கப்படலாயிற்று. தென்னாட்டு கோயில்களுக்குள் மிக உயர்ந்த விமானத்தை உடையதால் தான் பெரிய கோயில் என்ற சிறப்பு பெயர் பெற்று விளங்குகின்றது. தக்கிணமேரு இக்கோயிலின் ஸ்ரீ விமானம் தட்சிணமேரு என பெயர் பெற்று திகழ்கின்றது. சென்ற நூற்றாண்டில் இத்திருக்கோயிலின் வரலாறு மக்களால் தெளிவாக அறியப்பட்டிருக்கவில்லை. சைவர்களால் திருவிசைப்பா படிக்கப்பட்டு வந்தபோதும் அதில் உள்ள ராஜராஜேஸ்வரம் எனும் தொடர் வரலாற்று உணர்வோடு புரிந்து கொள்ளப்படவில்லை. இச்சிவாலயத்தை பற்றிய பல வகையான கற்பனை கதைகள் ஏட்டிலும் நாட்டிலும் வழங்கி வந்தன. கிருமிகண்ட சோழன் என்னும் கரிகாலனால் இக்கோயில் கட்டப்பெற்றது என்றும், அவனுக்கு இருந்த குட்டநோய் இங்குள்ள சிவகங்கையில் நீராடியதால் நீங்கியது என்றும் பிரகதீஸ்வர மகாத்மியம் என்னும் வடமொழி புராணமும் தஞ்சைபுரி மகாத்மியம் என்னும் மராட்டிய மொழி நூலும் கூறுகின்றது. ஜியு போப் காடுவெட்டி சோழன் என்பான் கட்டினான் என எழுதுகிறார். இக்கோயிலை பற்றிய உண்மையான வரலாறே தெரியாமல் இருந்தது. 1886 ஆண்டில் சென்னை அரசாங்கம் ஹல்ஸ் என்ற ஜெர்மன் அறிஞரை கல்வெட்டு ஆய்வாளராக நியமித்தது. இவர் பெரிய கோயிலின் கல்வெட்டுகளை படியெடுத்து படித்து இதனை கட்டியவன் மாமன்னன் ராசராஜனே என முதலாக கூறினார். என்றாலும் 1892 வெங்கையாவால் பதிப்பிக்க பெற்ற தென்னிந்திய கல்வெட்டுகள் எனும் நூலின் 2ஆம் தொகுதியில் முதல் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்னும் தொடர்தான் இதனை சற்றும் ஐயத்திற்கு இடமின்றி உறுதி செய்தது. இன்றும் கூட இப்பெருக்கோயிலின் அற்புதமான கட்டடக்கலை அமைதி, விமானத்தின் சிறப்பு, கல்வெட்டுகளால் அறியப்பெறுகின்ற கலை, அரசியல், பொருளாதார மாண்புகள், இறை அன்பு ஆகியவற்றை விட நிழல் சாயாத கோபுரம், வளர்கின்ற நந்தி, சாரப்பள்ளத்திலிருந்து ஏற்றப்பட்ட 80 டன் நிறையுள்ள ஒரே பிரம்ம மந்திரக்கல் என்பன போன்ற உண்மையற்ற புனைந்துரைகளையே பாமரர்களை மிகவும் கவர்கின்றன என்றால் மிகையாகாது. தஞ்சை பெரிய கோயில் என்றால் நம் நினைவிற்கு வரவேண்டியவர்கள் மாமன்னன் ராஜராஜ சோழன், வீரச்சோழன் குஞ்சர மல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் எனும் தலைமை கட்டட கலைஞன், மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன், இலத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன்,
மாமன்னனின் தமக்கை குந்தவி பிராட்டியார், சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் மும்முடிச்சோழ பிரம்மராயன், ஸ்ரீ காரியம் பொய்கை நாடு கிழவன் ஆதித்ய சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான், ஈசான சிவபண்டிதன் எனும் ராஜகுரு ராஜேந்திர சோழன், இவனது ராஜகுரு சர்வசிவ பண்டிதர், சைவ ஆச்சாரியார் பவனபிடாரன், கல்லில் எழுத்து வெட்டுவித்த சாத்தன்குடி வெள்ளாளன் ரவி பாலருடையான் என்பவர்களே ஆவார். மாமன்னன் ராஜராஜன் நினைத்ததை இவர்கள் சாதித்தார்கள். பெருங்கோயில் எழுந்தது. கவினூறு இக்கோயிலில் ஆன்மீகம் வளர, கலைகள் செழிக்க, சோழ நாட்டு பொருளாதாரம் சிறக்க இவர்களெல்லாம் முன்னின்று செயல்பட்டனர். இவர்கள் மட்டுமா? எத்தனையோ படைவீரர்கள், ஊர் சபைகள், தனி மனிதர்கள் என்று கணக்கற்றவர்கள் இக்கோயிலின் பின்னணியில் இருந்தனர். அனைவர் பெயர்களையும் அம்மாமன்னன் ஒருவரை கூட விட்டுவிடாமல் இக்கோயிலிலே கல்லிலே பொறித்துள்ளான். இது சமயமும் கலைகளையும் காட்டும் கோயில் மட்டுமன்று, தமிழக வரலாறு கூறும் ஆவண பெட்டகமும் ஆகும். சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்த அருள்மொழி எனும் ராசராசனை செந்திரு மடந்தை மன் சி ராஜராஜன், இந்திர சமானன், ராஜசர்வக்னன் என்று திருக்கோவலூர் கல்வெட்டு பாடல் கூறுகின்றது. பெரும்பான்மையான கல்வெட்டுகள் ராஜராஜனை அருள்மொழி என்றே குறிப்பிட்டாலும் தஞ்சை பெரிய கோயிலின் 2ஆம் கோபுர வாயிலில் உள்ள கல்வெட்டு பாடல் ஒன்று அருண்மொழி என்று குறிப்பிடுகின்றது. சுனங்கா முளையுடை உமை பங்கற்கு தொண்டு செய்வான் என தொடரும் இப்பாடலும் இதனுடன் இணைந்த சமஸ்கிருத கவிதையும் இவனது பெரு வெற்றியையும் தீரத்தையும் சிறப்பித்து பேசினாலும் அத்தனையும் உமையொரு பாகனுக்கு இவன் தொண்டு செய்ததால் தான் கிடைத்ததென்று கூறுகின்றது. மகுட ஆகமம் எனும் ஆகம நெறியிலும் மகாசாயிகாபதம் என்ற பத வித்தியாச அடிப்படையிலும் எழுப்ப பெற்றதே ராஜராஜேஸ்வரமாகும். ராஜராஜன் தனது தலைநகரில் புதிதாக எழுப்பிய இக்கற்றளிக்கு கொல்லிமலையிலிருந்தும் நர்மதை ஆற்றங்கரையிலிருந்தும் கற்களை கொணர்ந்தான் என கூறுவர். இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தஞ்சைக்கு தென்மேற்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குண்டாண்டார் கோயில் பகுதியில் இருந்த குன்றுகளின் கருங்கற்களையே இங்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும். இதற்கு 3 காரணங்கள் உண்டு. தஞ்சாவூருக்கு தென்மேற்கு திசைகள் தவிர மற்ற திசைகள் அனைத்தும் ஆறுகளாலும் வாய்க்கால்களாலும் சூழப்பட்டுள்ளன. எனவே அத்திசைகளின் வழியே கனமான பெரிய கற்பாறைகளை கொணர்தல் கடினமானதாகும். தஞ்சையை விட சற்று உயரமான தென்மேற்கு திசை பகுதியே போக்குவரத்துக்கு ஏற்ற நிலை அமைப்புடையது. மேலும் தஞ்சைக்கு மிக அருகாமையில் கற்பாறைகள் கிடைக்கும் இடமும் இப்பகுதியே ஆகும். தஞ்சை பெரிய கோயில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த பெற்ற கருங்கற்பாறைகள் எவ்வகையைச் சேர்ந்தனவோ அதே வகை பாறைகள் உள்ள நிலப்பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்து குன்னாண்டார் கோயில் பகுதியாகும். சோழர் காலத்தில் கோயில்களுக்கு கற்கள் எங்கிருந்து கொணரப்பெற்றன என்பதற்கு ஒரு சான்று கிடைத்துள்ளது. தஞ்சைக்கு அருகே உள்ள உடையார் கோயில், அதாவது அம்மாப்பேட்டை சாலையில் உள்ள சிவாலயத்திற்கு 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் 18ஆம் ஆட்சி ஆண்டு கிபி 1196 கல் எங்கிருந்து கொணரப்பெற்றது என்பதனை நொடியூர் பட்டணத்து கிள்ளியூர் மலையிலிருந்தும் சிலை கொண்டு வந்து என்று கல்வெட்டு குறிப்பால் அறியலாம். நொடியூர் எனும் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோயில் பகுதியில் உள்ளதாகும். அனைத்தையும் தொகுத்து நோக்கும் பொழுது தஞ்சை பெரிய கோயிலுக்கும் நொடியூர் பட்டணத்து கிள்ளியூர் மலைப்பகுதியிலிருந்தே கற்கள் வந்திருக்கலாம் என கொள்ளப்படுகிறது. கற்களே இல்லாத ஒரு இடத்திற்கு பல்லாயிரக்கணக்கான டன்கள் எடையுள்ள கற்களை ஏறத்தாழ 75 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கொணர்ந்து கட்டியுள்ளனர். இக்கோயிலை பொறுத்தவரை 4 அடிக்கு 4 அடி பக்க அளவுகளும் சுமார் 40 அடி உயரமும் உடைய 4 நிலை கால்களுக்கும் 18 அடி உயரமுடைய பிரம்மாண்டமான துவாரபாலகர் உருவங்கள் 10க்கும் ஆயிரக்கணக்கான டன் எடையுடைய கற்பாறைகள் கொணர்ந்து மகத்தான சாதனையாகும். இதனை போன்றே 18 அடி நீளம், 8 அடி அகலம், 12 அடி உயரமுடைய இடப உருவத்தை இங்கு கொணர்ந்ததும் விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர்கள் செய்த மகத்தான சாதனையாகும். ராஜராஜன் எடுத்த ராஜராஜேஸ்வரம் பீடம் முதல் சிகரம் வரை முழுவதுமாக கருங்கற்களே கொண்டு கட்டப்பட்டுள்ளன. தற்போது கோயிலை சுற்றி காணப்பெறும் அகழி, கோட்டை மதில்கள், கொத்தளங்கள் ஆகியவை நாயக்க மன்னர்களின் காலத்தில் தோற்றுவிக்க பெற்றவையாகும். இன்னும் பெரிய கோயிலை பற்றிய அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடர்வோம் பெரிய கோயில் பகுதியிலே. நன்றி, வணக்கம்.